வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சாப்பாடு தான். வாங்க, நல்ல மீன் பொரியல். பார்த்தீங்களா, நல்ல மீன் பொரியல் நண்பர்களே. எப்படி புஷ்ஷுன்னு சவுண்ட் வருதா? ஓகே, பின்னாடி போங்க. பார்த்தீங்களா, அருமையான மீன் பொரியல். இப்போ சுட சுட குழம்பு என்ன குழம்புன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா நண்பர்களே, தரமான மீன் குழம்பு தான். ஆஹா, அப்படியே மொத்தமே 1 2 மண்டை, அவ்வளோதான். ஒரு மீன் பொரிக்க மொத்தம் 2 மீன் தான் வாங்கினேன். ஒரு மீன் பொரிக்க, ஒரு மீன் குழம்பு, அவ்வளோதான். 2 மீன் தான். இப்போ குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும் நண்பர்களே குழம்பு. சுட சுட குழம்பு. அது எச்சு ஊறுமை. ஒரு வால் எடுத்துக்கிறவா? ஒரே ஒரு வால். ஓகே, அமைச்சிருவா. போதும்ல. ஓகே. ஆமாம்மாங்க, என்னடி கறி போச்சு? ஓஹோ, ஓகே நண்பர்களே, அருமையான மீன் சாப்பாடு. இப்போ எப்படி டேஸ்ட்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியே சாப்பிட போகிறோம். இவ்வளோ நாளாக வீட்டுக்குள்ளே பண்ண வீடியோ, புது வீட்டுக்கு வந்து நான் வெளியே போய் பண்ணதில் இப்போ பண்ணிடுவோம். வாங்க பார்க்கலாம். ஆஹா, இயற்கையாக சாப்பிட போகிறோம். இது தக்காளி எதுக்கு போட்டு வச்சது? நான் வைக்கணும் குழம்பு. நீ வச்ச அந்த வேலையெல்லாம் பார்ப்பேன், எனக்கு தெரியும். சூப்பராக இருக்குது, சுவையாக இருக்குது. எனக்கு எச்சி வருது, உனக்கு எச்சி வருதா? இயற்கையோடு சாப்பிட்றோம். ஆஹா, அம்மா செம்ம டேஸ்ட்டுமா. சும்மா சொல்லக்கூடாது, அப்படியே சூப்பராக இருக்குது. அப்பா, செம்ம டேஸ்ட்டு. மீன் சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருக்குது. என்ன சோறு வந்து நீ காலையில் வச்ச சோறு போல சுட சுட சோறு இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கா. செம்மம்மா. அம்மா தண்ணி மோட்டு குடிக்க, தண்ணி மோட்டு. இந்த மீனை மாற்றிட்டு வா. தண்ணி வந்துருச்சு நண்பர்களே. என்றைக்குமே தண்ணி வைமா. சாப்பிடும்போது தண்ணி வைக்கணும், எப்போயுமே. தெரியுமா தெரியாதா? அப்படி நம்ம காம்பவுண்ட் விட காமி, அப்படியே காமி, அங்கிட்டு காமி, நம்ம காம்பவுண்ட் விட. நண்பர்களே, நாங்கள் முதல் தளத்தில் இருக்கிறாங்க. முதல் தளத்தில், ஃபஸ்ட்டு பிளவர், முதல் தளத்தில். அப்பார்ட்மெண்ட் சொல்லுவோம் நாங்கள் இருக்கிறது. காம்பவுண்ட் இல்லை, அப்பார்ட்மெண்ட். எப்படி
இந்த மாதிரி யார் கேட்டாலும் என்ன சொல்லுவான், அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். சிரிக்காது ஏண்டி. மீன் எடுத்துட்டியா? குண்டு கடாக என்ன உடம்புண்டு, நீ என்ன சொல்லுவ? சாம்பார் அப்படி சொல்லி தகப்படுது. சாம்பார் சொல்லாத, கொஞ்சம் குண்டு கேட்க மாட்டிக்கிடுவேன். வெண்டிக்காய் புளி குழம்பு சொல்லு, அது கேட்குமா? ஆமாம், அதுவும் கேட்கும். வெண்டிக்காய் நல்லது கொஞ்சம் முறி பேத்தி கேட்கும், அதுவும் சொல்லாத. கல்லி பிடிச்சாரு ரசம்னு சொல்லு, உப்பு முள்ள ஒன்றுமெல்லாம் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிடு. பாப்பாவுக்கு பத்தாதுல எடுத்தது 2 மீன், எனக்கு 2 பொரிச்சு கொடுத்தா பிள்ளைகளுக்கு வேணும் முடியாது, நீ சாப்பிட அப்போ போத முடியாது. நீயும் சரமி கொண்டு விட, நீயும் சாப்பிடு. அப்புறம் நண்பர்களாம் வைவாங்க, வேண்டாம் மீசை பண்ணி எடுத்து 2 மீன் நீயே 2 பொரிச்சு மீன் சாப்பிட, அப்புறம் பிள்ளைகளுக்கு அப்படி கேட்பாங்க. ஆனால் உண்மையிலேயுமா சூப்பராக இருக்குது. ஆனால் 2 நண்பர்கள் 2 அவார்டு ஃபங்க்ஷன் போயிட்டு நேற்று நான் இதே வந்தேன். மாதம் மாதிரி வருவாண்டி அவன்கிட்டையும் சொல்லிடுவேன், அக்கா என்னக்கா கிளம்பு அப்படின்ட்டு வருவேன். தம்பி புளிக்குழம்புடா, வெண்டிக்காய் புளிக்குழம்பு, வெண்டிக்காய் அவனுக்கு பிடிக்காது, வெண்டிக்காய் புளிக்குழம்புன்னு சொல்லு. அந்த பிள்ளை காயத்ரி வந்தால் மட்டும் மாதம் மாதிரி கொண்டாடி வந்தால் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு சாப்பாடு போட்டா அப்படின்னு சொல்லு. அது என் தங்கச்சிரி. அது என் தங்கச்சி. நாகராணி வரும் எங்கள் அக்கா, வரும் நாகராணி வரும் எங்கள் அக்கா. அது இடம் சொல்லுது, அதுக்கு என்ன பிடிக்காது? முல்லைக்கு சாம்பார் சொல்லு, அதுக்கு பிடிக்காது, வீசப்படாத மீன். நாகராணி என்ன குழம்பு அப்படின்னு முல்லைக்கு சாம்பார் அப்படின்னு சொல்லுவேன், ஓடியே போயிடும் காலை. இதுக்காரி நைட்டுக்கு நம்மளுக்கு வேணும்ல, எடுத்து 2 மீன் நமக்கு வேணும்ல. நம்ம சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் குண்டு கடாவுக்கு காலையில் விடும், பழைய மீன் பழைய உடம்பு நல்லாயிருக்கும். அடி மிண்டதான் சொல்கிற மாதிரி சொல்கிறீ. நைட்டு உங்கள் வீட்டுக்காரர் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி கொடு, கிளவி சாப்பிடு. கழுவி கொடுத்ததே எங்கள் அப்பத்தாவே, அதுக்கே நீ புறாடு பேசி சொல்கிறியா? இன்னும் சொல்கிறேன், குண்டு கடாக்கு தெரியுமா மீன் குழம்பு எடுத்தது? தெரியுங்களா? அப்போ இன்னொன்று சொல்லு, எங்கள் அப்பத்தாவே கழுவியே கொடுத்து அப்போ ஓனருக்கு கொண்டு விட்டாரு சொல்லு, குழம்பு பூரா ஊற்றி கொண்டு விட்டாரு பார்த்தா அப்படின்னு சொல்லு. இப்படி பார்த்தா கொடுக்காத. யார் கழுவி கொடுத்த, யாருக்கு கொண்டு போனே அவன் புருஷே இல்லை எனக்கு பிடிச்சி கொடுத்து. இப்போ கிளவி தூங்குறாளா? கிளம்பி சிரிக்கிய இரு, போய் காதுக்கிட்ட போய் உப்பு போட்டு வந்துடுறேன். ஓகே, நம்மள நல்லா சாப்பிட அருமையான ஏற்பாடு. அந்த மீனை திருப்பிட்டு வந்துடுமா? அவன் திருப்பிட்டு வரும், அடி வாடி அந்த மீனை திருப்பிட்டு வந்துடுவான். என்னடி இப்படி வருது பால் பாலா? அடி பாவி கறியை போச்சிருக்கு, இங்கே ஒரு கறிக்கட்டை மாதிரி போச்சு நண்பர்களே. போச்சா ஒரு மீன் போச்சா வேஸ்ட்டா? அறிவுகட்ட முட்டாள், அறிவுகட்ட முட்டாள். பாரின்றே வீடியோ எடுக்கிறதே நண்பர்களே மும்மரமாக, நீ கெடுக்கிறதே வீடியோ எடுக்க சொல்லி, சாப்பிட போல வீடியோ எடு அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கா நண்பர்களே. இந்த குண்டுக்கலா பற்றி பேசுகிறாலே மீன் கறி போச்சு. அந்த கருகின மீனோட கூடிய குண்டுக்கலாவுக்கு ஐயோ அப்போ நிற்க முடியல உள்ள. இப்போ இந்த வாடை குண்டுக்கலாக்கு போயிடும், உங்கள் நேரம் போயிடும், மூக்கு ஏறி குண்டுக்கலாவுக்கு. சரி கறி போச்சு ஃபுல்லா. அப்பப்பா கறி போச்சு, கருவாடு மாதிரி. இப்போதே குண்டுக்கலா ஃபேஸ் மாதிரி இருக்கு. குண்டுக்கலாக்கு அந்த மீன்
ஓகே, இங்கே வர சுவையான மீன் குழம்பு ரெடி நண்பர்களே. கொஞ்சோண்டு வச்சேன், இப்படி கொஞ்சோண்டு வச்சா எப்படி பார்த்தேன்? அவ்வளோதானே, நீ வாங்கிட்டு வந்த மீன்லாம் அவ்வளோதான் வைக்க. ஆமாம், ஒரு மீன் அவ்வளோதான் வைக்க முடியும். ஓகே நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் சந்திக்க போகிறேன். உங்களோடது விட வருவது அது தள்ளிப்படி. உங்களிடம் விட வருவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மதித்து அடி ஓடி ஓடி விட்டேன். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ட்ருன்னு வண்டி விட்டுக்கான். சுச்சு சுச்சு சுச்சு.